கடந்த 14/4/2023 அன்று டிஎம்கே ஃபைல்ஸ் 1 என்று தலைப்பிட்டு அப்போதைய மாநில தலைவர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களையும் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணியத்தில் திளைத்த சில அரசியல் தலைவர்களையும் அவரது சொத்து கணக்குகளையும் பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக நடத்திய அந்த நேர்காணலிலே பல தலைவர்களை பற்றி சொல்லியிருந்தார். தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும், கலாநிதி மாறன் அவர்களை பற்றியும், பொன்முடி அவர்களை பற்றியும், ஏவா வேலுவை பற்றியும், இப்படி பல அமைச்சர்களும் அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்பதை பற்றியும் சொன்னார். அதைப்போல முன்னாள் மத்திய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய பொருளாளர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பற்றியும் அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் 10,000 கோடிக்கு மேலாக சொத்து இருப்பதாக தகவல் சொல்லி ஏறக்குறைய 21 நிறுவனங்கள் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இருக்கிறது என்று சொல்லி அந்த நேர்காணலிலே சொல்லியிருந்தார். அது டி.ஆர். பாலு அவர்களை அவதூறு செய்ததற்கு சமம், மானபங்கப்படுத்தப்பட்டது, அவர் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதெல்லாம் சொல்லி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தனி மனு ஒன்று தாக்கல் செய்து அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு கடந்த வாய்தாக்களிலே டி.ஆர். பாலு அவர்கள் சாட்சியம் அளித்து இன்று குறுக்கு விசாரணைக்காக போடப்பட்டிருந்தது. இந்த குறுக்கு விசாரணை மாண்புமிகு தலைவர் அண்ணாமலை அவர்கள் சார்பாக நாங்கள் நடத்தினோம். ஏறக்குறைய 11:30 மணியிலிருந்து 2:15 மணி வரை அந்த குறுக்கு விசாரணை சென்றது. பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் யாரையும் புண்படுத்தும் விதத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை. மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுக்கப்பட்ட அந்த உரிமையின் அடிப்படையிலே ஒரு அரசியல்வாதி ஒரு மாநிலத்தினுடைய கட்சியினுடைய ஒரு தலைவராக பொதுமக்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையிலே அந்த சந்திப்பை நடத்தினார். குறிப்பாக இவரை அவதூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் குறிப்பிட்டது போல 10,000 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் இருக்கிறது என்பதை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ற அந்த அமைச்சகத்திலிருந்து வலைதளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையிலே இன்று அவர் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டார். திரு டி.ஆர். பாலு அவர்கள் வருகின்ற 13/10/2009 ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கில் மீண்டும் ஆஜராகி தொடர்ந்து குறுக்கு விசாரணையில் ஈடுபடுவார். இந்த வழக்கு விசாரணைக்காக அவரை குறுக்கு விசாரணை செய்வதற்காக இன்றைய போதிய நேரமின்மை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் குறுக்கு விசாரணை செய்யப்படுவார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 13/10/2025 அன்று குறுக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலே இருப்பார். ஏற்கனவே அவர் என்னிடம் கேட்டார், நான் குறுக்கு விசாரணை செய்யலாமா என்று கேட்டார். தாராளமாக நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அன்றைக்கு அந்த குறுக்கு விசாரணை அண்ணாமலை நேரடியாக அவரே தொடருவார், இல்லை என்றால் அவருக்காக வழக்கறிஞர் முறையில் நான் விசாரணை செய்வேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் வருகின்ற 13ஆம் தேதி குறுக்கு விசாரணை யார் செய்வார் என்பதை முடிவு செய்வார். நிச்சயமாக அவர் கோர்ட்டுக்கு வருகிறார். வலைத்தளங்களில் என்ன சொத்து மதிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து இத்தனை 1000 கோடிக்கு சொத்து இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். மற்ற யாரும் இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், மற்ற யாரும் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யவில்லை. திரு டி.ஆர். பாலு அவர்கள் மட்டும்தான் தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இது டிஎம்கே ஃபைல்ஸ், டிஎம்கேக்கு எதிரான ஒரு சந்திப்பை தவிர
அவர்களை பற்றி சொன்னேன். அதில் டிஆர் பாலு என்பவரை பற்றி அவருக்கு இருக்கின்ற அந்த சொத்துக்களை, அதன் மதிப்பீட்டை என்ன வலைத்தளங்கள் இருக்கோ அதை தான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி அவரை அவமானப்படுத்த வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.